டேவிட், நீ வீட்டுக்கு போ. ஹாய். ஹாய். குட் மார்னிங். ஏண்டி குட் மார்னிங் சொல்ற லட்சணம் மாடி இது? This is good morning சக்தி ஸ்டைல். ரேகா, இவளுக்கெல்லாம் நீ சொன்னியே அந்த முரளி இருந்திருக்கணும்டி. முரளி யார் இது? அங்க பார் தெரியும். இந்த போஸ்டரை எல்லாம் ப்ரொஃபசர் தன் செலவுல அடிச்சு கொடுத்தாருடி. ப்ரொஃபசருக்கு அவன் மேல அவ்வளவு அன்பா? அன்பில்லடி, நடுக்கும். அப்போ லாஸ்ட் இயர் லா காலேஜ்ல அவன் தான் ஹீரோன்னு சொல்லு. யா, முரளினா லா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் இப்படி தெரியாத இடமே இல்ல. வக்கீல் படிப்பு முடிச்சிட்டு இப்ப எங்க இருக்கானோ? இங்க தூங்க கூடாதுமா. ரேகா, I have checked with everybody, you know. ஸ்போர்ட்ஸ்ல, படிப்புல, போக்கிரித்தனம் எல்லாத்துலயுமே போன வருஷம் அந்த லா காலேஜ் முரளி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிருக்காண்டி. அது மாத்திரம் இல்லம்மா, எங்கிட்ட வச்சிட்டு போன கடன்லையும் அந்த முரளி பையன் தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். சரியா 370 ரூபாய் 60 பைசா. பையன் பெரிய எடுத்து பையன் மாதிரி ஜோரா இருக்கான்னு எனக்கு கடனை கொடுத்தா ஒரு பைசா திரும்பி வரல. நீங்க சிரிக்கிறீங்க, என் வயிறு எரியுது. அவன் எங்க ராஜா மாதிரி இருக்கானோ? என்ன வக்கீல் ஐயா? வாக்கனகு, உன் சாமி என்ன சொல்லுது? இன்னும் பூக்காரி காணமேன்னு சொல்லுச்சு, நீ ஏன் வந்துட்ட? ஆமா, இன்னைக்கு என்ன கதம்பமா மல்லிகையா? கதம்பமே கொடு. நானும் மாச கணக்குல உங்ககிட்ட கடை சொல்லி பூ வாங்கி போடுறேன். அக்கவுண்ட்ல பூ தான் கிடைக்குது, ஆனா அம்மனோட அருள் கிடைக்க மாட்டேங்குது. நான் இருக்கும்போது நீ ஏன் கடன் வாங்கி அவஸ்தைப்படுற? என் கழுத்துல 3 முடிச்சு போடு சொல்றேன். வீட்டையே மல்லிகை தோட்டமா மாத்தி காமிக்கிறேன். கடைசியில் அதுதான் நடக்க போகுது. பூக்கடனை தேக்க முடியாதவன் பூக்காரியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லு ராசா. தாயே சக்தி, பராசக்தி, சீக்கிரமே எனக்கு ஒரு பெரிய கேஸா கொடுத்து என் சோத்துக்கு வழி பண்ணு. அப்படியே இந்த வாயாடிக்கு வாக்கப்படாம என்ன காப்பாத்து. சொல்ல மாட்ட பின்ன. சரி சரி, உன் துணிமணி அழுக்கா இருந்தா கூட தோச்சு கொண்டாரு. அதெல்லாம் எது கனகு? சும்மா ரியா. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, நினைப்பிலையாவது சூடு இருக்கட்டுமே. வர்த்தா? பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்துக்கு படியளக்கிற தாயே, உன்னை நம்பித்தான் என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன கைவிட்டடாத தாயே. அடியே காமதேனு, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டுட்டு வா. இந்தாங்க மாமா தண்ணி. இப்பதான் புரியுது. எல்லாரும் வரிசையா நில்லுங்கப்பா. ஏன் எரும மாட்டுக்கு கோபம் வரும்படியா யாரும் நடந்துக்காதீங்க. ஆமா. ஏயா பூபதி, வர வர பால் ஒரே தண்ணியா இருக்கு. யாரும் அறிவு கட்டவனா இருக்கான்.
பால் தண்ணியா இல்லாம கட்டி கட்டியாவா இருக்கு, பொட்டலம் கட்டி கொடுக்கற மாதிரி. இந்த பாலை குடிச்சு போட்டு தாண்டா உன் பொண்டாட்டி வருஷத்துக்கு 2 புள்ளையா பெத்து தள்ளுறான். பால் ஊத்து மாமா. ஏண்டா பால் வாங்க வந்தியா நெய் வாங்க வந்தியா? இதுல பால் ஊத்துனா போதும் அம்மா. இதுல வாங்கினா மோந்து பார்த்தாலே பால் தீர்ந்து போமடா. கொண்டா இந்தா. கஞ்ச பசங்க வாங்க, இதான் நம்ம வக்கீல் வீடு. பாத்து பாத்து ஒண்ணு இல்ல, சாணி மேய்ச்சிடாதீங்க. ஆமா, பெரிய வக்கீலே சொல்ற மாட்டுக்கொட்டையில போட மாட்டிருக்காரு. அது வந்துங்க, இந்த மாட்டாஸ்பத்திரி டாக்டர் மாதிரி இவர் மாட்டாஸ்பத்திரி வக்கீல். ஆடு மாடு எருமை எல்லாத்துக்கும் கேஸ் பாப்பாரு. என்னையா பூபதி? என்னப்பா? ஏன் எருமைக்கெல்லாம் எனிமாவா கொடுத்திருக்க? இந்த நாத்தம் நாருது. அது கிடக்குது. ஆமா, நீ வீட்டு வாடகை பாக்கி, பால் பணம் பாக்கி, அதெல்லாம் எப்ப கறக்க போற? கறக்காம விட்டுருவோமா? அதுக்கு தானே பெரிய கறவை மாடா கூட்டி வந்திருக்கோம். பெரிய பார்ட்டியா, பணம் எப்படி வந்துரும்? ஏமா தாத்தாவுக்கு பால்ல கொஞ்சம் குங்கும உப்பு போட்டு குடுக்கறது எரும மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இது தாத்தா இல்லையா, இதுக்கு பர்த்தா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா ஒன்னையும் பிடிச்சு கம்பத்துல கட்டுவாரு. இதுகிட்ட அந்த காலத்திலே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன? கொக்கொக்க குஹா டக்கக்க டஹா. ஏன் சொன்னவருக்கு என்ன திக்குவாயா? ஓமேத வாயில ஊத்தி போடுவாங்க. வாங்க. இதுதான் வீடுங்களா? வாங்க உட்காருங்க. முருகா, அவர்தான். என்னப்பா நீ? மன்னிக்கணும், பெரிய சேரா இல்லாம போயிடுச்சு. உன் அளவுல ஷேர் பண்ணிக்கிட்டா நான் எப்படி உட்கார முடியும்? அது என் கற்பனைக்கு மீறின உருவமா இருக்கீங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கீங்க? திருட்டீங்களா? கற்பழிச்சிட்டீங்களா? கொலையே பண்ணிட்டீங்களா? அட நீ வேற ஏன் தம்பி, நீ சொல்றதெல்லாம் விட பயங்கரமான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். ஐயோ, அப்படி என்னங்க செஞ்சிட்டீங்க? என் சக்திக்கு மீறி ஒருத்தன் மேல உட்காந்துட்டீங்களா? இல்ல, ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உன் வட்டிகிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஃபீஸா 200 ரூபாய் தரேன். 200 ரூபாயா? அப்ப பார்ட்டி பெருசுன்னு சொல்லு. பெரிய பார்ட்டியா? யானைகளுக்கே முன்னோடி இவர்தான்டா. வந்து பாரு. வணக்கம். அட பாவி நீயா? சார், என்ன சார் சட்டை பிடிக்கிறீங்க? அட நீ சும்மா இருப்பா. 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு அலையிறனே இந்த பையன் தேடித்தானே. ராசத்தை மாத்திட்டேன்னா ஆளுமா மாறிடுவ. இப்ப பணத்துக்கு என்ன சொல்ற? ஏய், கேஸ் பிடிச்சிட லட்சணமா அது? ஆமா, நீ இவர்கிட்டயே கடன் வாங்கியிருப்பேன், எனக்கு என்ன தெரியும்? சார், இந்த ஒரு முறை அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார், இந்த மாச கடைசிக்குள்ள நான் வேற எவங்கிட்டயாவது கடன் வாங்கி உங்க கடன் அடைச்சிடுறேன் சார். லாஸ்ட் வாணி, சொன்னபடி பணம் வெள்ள கூண்டில் ஏற்றிடுவேன். ஜாக்கிரதை. சாரி முரளி, உனக்கு கேஸ் கொண்டு வரேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு கேஸ கொண்டாந்துட்டேன்டா. ராஜு, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னடா? லாயர் ரகுராம கிட்ட ஒரு 6 மாசம் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் என் சொந்த காலிலேயே நான் நின்னுடுவேன். சோ உங்கள யாருக்குமே இந்த கத்தி சொந்தமானது இல்லையா? தெரியாது. குட். உங்க 3 பேர்ல யாருக்குமே இந்த கொலைக்கோ கத்திக்கோ சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா டாக்டர் வாக்குமூலப்படி இந்த கத்தியால தான் அந்த பெண்ணு கொல்லப்பட்டிருக்கான்னு தெரியுது. அண்ட் சோ இந்த கத்தி தான் குற்றவாளிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த கத்தி ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப், மேட் இன் இங்கிலாந்து. அருமையான கத்தி, காய்கறி வெட்ட கூட உதவும். இந்தாப்பா அவன் கத்தி. இது ஏன் கத்தி இல்லீங்க, அவங்க கத்திங்க. கத்தி என்னோட தானே, குத்துறது நீ தானே. நீங்க தானே கைய கால புடிச்சுக்கிட்டு குத்த சொன்னீங்க. That is all, Your Honor. உங்க முன்னாடி யாருமே நிக்க முடியாது சார். ஹலோ ரேகா, சக்தி பேசுறேன். எனக்கு போன வருஷம் லா காலேஜ் மேகசின் வேணும்டி. அதுல முரளியோட போட்டோ வந்திருக்குன்னு லதா சொன்னா. அது நான் பார்க்கணும்டி. அழகா இருந்தாருன்னா லவ் பண்ண போறேன். நோ, திஸ் இஸ் லவ், சக்தி ஸ்டைல்.
யூ பேபி. சார். ஸ்டூபிட். பெல் அடிச்சிட்டு உள்ள வரதுல போன்ல பேசுனதெல்லாம் ஓட்ட கட்டிட்டு இருந்தியா மேன்? நோ நோ, வந்து நீங்க ரிசீவரை வச்சதுக்கு அப்புறம் தான். என்ன விஷயம்? மிஸ்டர் ரகுராமனை பார்க்கணும்னு. அப்பாவை எதுக்கு பார்க்கணும்? ஓ, அப்ப நீங்க மிஸ்டர் ரகுராமன் டாக்டரா? குட் மார்னிங் மேடம். ஜால்ரா போடாதீங்க. எனக்கும் அப்பாவுக்கும் இத கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. சாரி மேடம், லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நான் பிஎல் பாஸ் பண்ணிருக்கேன். இப்போ எங்க அப்பா கிட்ட ஜூனியரா சேரணும்னு வந்திருக்கீங்க, அதானே? யூ ஆர் கரெக்ட். இங்க எதுவும் வேலை காலி இல்ல. மேடம் ப்ளீஸ். லா காலேஜ் முடிச்சிட்டு வரவங்க எல்லாம் எங்க அப்பா கிட்ட தான் ஜூனியரா சேரணும்னு வந்தா என்ன செய்யறது? டெய்லி இதே நியூசன்ஸா போச்சு. மேடம், கஷ்டப்பட்டு படிச்சேன். இப்ப படிச்சதுனால கஷ்டப்படுறேன். நீங்க மட்டும் ஒரே ஒரு தடவை உங்க அப்பா பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல வாட்ச்மேனை கூப்பிடட்டுமா? கூப்பிடுங்களேன், அவனுக்கு ஆச்சு கொஞ்சம் இறக்கறக்கான்னு பார்க்கலாம். You nonsense, get up. அடேங்கப்பா, இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய கெட் அவுட். கீப் இட் அப். அம்மா, ம், ரேக்காம அந்த புத்தகத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. thank you. வர்றம்மா. முரளி, என்னம்மா? ஒண்ணும் இல்ல.